பட்ஜெட் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் மதுரை. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ராமேஸ்வரம் தனுஷ்கோடியோட அரிச்சல் பகுதி. இதுதான் தமிழ்நாட்டோட எண்டு அப்படின்னு சொல்ல முடியாது. இது இந்தியாவோட எண்டு. ராமேஸ்வரத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் உள்ள பார்டரு. இந்த இடம் வந்து பெரும்பாலும் கடல் அரிப்புகள் வந்து அதிகமாக ஆகிற இடம். அலைகளும் வந்து ரொம்ப சீரிப்பாயிர அலைகள் இருக்கும். இதனாலேயே பல நாட்களில் வந்து அலைகளோட வேகம் அதிகமாக இருந்தால் போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேட்டை இழுத்து மூடிடுவாங்க. இந்த தனுஷ்கோடி பகுதிக்கு வந்து போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும், இது வந்து ஒரே நைட்டில் வந்து பல பேரை காவு வாங்கின இடம் இது. இந்த இடத்துல தான் அந்த சுனாமின்ற ஒரு இதில் வந்து கிட்டத்தட்ட 1500 பேருக்கு மேலே ஒரே இரவில் இறந்தது. இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கடல் அரிப்பை தடுக்கிறதுக்காண்டி மதுரை மாவட்டங்கள்லேருந்து இந்த குவாரிகள்லேருந்து கல்லுகளை எடுத்துகிட்டு வந்து அடுக்கி இந்த இடத்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வலை மாதிரி பின்னி இதை வந்து ஸ்டோன்லேயே ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்குறாங்க. இது வந்து பொதுவாக வந்து எல்லா நாடுகளையும் செய்கிறது தான். அதாவது கடல் அரிப்பை தடுக்கிறதுக்காண்டி இந்த கடல் கரையில் வந்து இந்த மாதிரி கருங்கற்களை கொண்டு வந்து போட்டுட்டா அந்த அரிப்பு வந்து இந்த கற்கள் ஈடு கொடுக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் ஒரு பாலம் மாதிரி கொஞ்சம் இந்த இதுகளை வந்து உயர்த்துறாங்க, சைடு வாலை வந்து. இது ரொம்ப நாளாக இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. தவிர வந்து ராமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் ரொம்ப அலட்சியமாக தான் இருக்கிறாங்க. ராமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடங்களில் வந்து அளவுக்கு அதிகமான டூரிஸ்டர் வர்றாங்க. தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்டில் இருந்து வடக்கே ஜம்மு காஷ்மீர் வரையிலிருந்து மக்கள் வர்றாங்க. வெளிநாட்டு பயணிகள் நிறையா வர்றாங்க. இதை கொஞ்சம் கவனம் எடுத்து மக்கள் வேலைகள் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். போகிற மக்களுக்கு வந்து வாகன நெரிசல், நடந்து போக இடம் இல்லை. இந்த அரிச்சல் முனை அப்படின்ற பகுதி வந்து மக்கள் கடைசி வரைக்கும் நடந்து போய் பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. இதை வந்து அரசாங்கம் சுற்றுலா தலமாக கருதி இதுக்குன்னு தனியாக நிதி ஒதுக்கீடு செஞ்சு கொஞ்சம் வேலைகள் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஒரு பேய் காடு மாதிரியே இருக்குது, போகிறப்போ நல்லாவே இல்லை. டூரிஸ்ட்டுன்ற ஒரு ஸ்பாட்டு வந்து இது வந்து அருமையான இடம். கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்துலேருந்து 22 கிலோமீட்டர் வந்து நீளமுள்ள ஒரு பகுதி. இதை வந்து அரசாங்கம் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு மக்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல சலுகைகளும், அதாவது கொஞ்சம் அவங்க வந்து போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சுலபமான வழியும் உருவாக்கி கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த தும்பி இருக்கிற இடம். இதுதான் இந்தியாவோட கடைசி எல்லை. இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு கிட்டத்தட்ட வெறும் 16 கிலோமீட்டர் தான் அப்படின்றாங்க. இந்த பகுதிக்கு